அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் 2,02,531 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் விழா மேடையில் உரையாற்றிய முதல்வர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பின்னர் பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஒரு மாநிலத்திற்குள் சென்று அங்குள்ள கட்சியை உடைத்து ஆட்சி அமைப்பதைப் போல தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்று கூறினார். டெல்லியின் ஆளுமைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது என்று கூறிய முதல்வர் 2026ஆம் ஆண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான் என்று கூறினார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. இங்க இருக்கக்கூடிய சிலரை மிரட்டி கூட்டணி வச்சுட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா? உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க, நீங்க ஒரு கை பார்ப்போம். கொத்தடிமை துரோக கூட்டணியுடன் சேர்ந்து ஜெயிக்க நினைக்கிறீர்கள், அது ஒருபோதும் நடக்காது என்று தெரிவித்த முதல்வர், தேர்தலுக்குள் பல அமைப்புகள் மூலம் மிரட்டுவீர்கள் என்று தெரியும் என்றும், அமித்ஷா அல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்றும் கூறினார். நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா அல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. முதல்வரின் இந்த பேச்சை விமர்சித்துள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முதல்வருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் அதனால்தான் இவ்வாறு பேசுவதாகவும் கூறினார். இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அப்போதைய திமுக அரசு டெல்லிக்கு தலைவணங்கி கொண்டுதானே இருந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், 14 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கம் வகித்த போது ஏன் மாநில சுயாட்சி விவகாரத்தை பற்றி பேசவில்லை என்றும் வினவியுள்ளார். கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் கட்சி நிர்வாகிகள் தங்களது தரப்பு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் அவர்கள் பொதுவெளியில் ஏதும் பேச வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். जी हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव எடப்பாடி जी के नेतृत्व में लड़ेंगे. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். அப்போது கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என அவர் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என விளக்கம் அளித்தார். கூட்டணி ஆட்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக பாஜக நிர்வாகிகள் பொதுவெளியில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் இது 2 கட்சி தலைமைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்த சூழலில் கட்சி தலைமை அனுமதி இல்லாமல் கட்சியினர் யாரும் பொதுவெளியில் கூட்டணி தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என அதிமுக அறிவுறுத்தியது. இந்த சூழலில் பாஜக தரப்பிலும் இருந்தும் இதே அறிவுறுத்தல் கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளங்களில் கட்சியினர் ஏதும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றதால் வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தனித்து நின்றோம். அப்பொழுது கூட நாமக்கல் நாடாளுமன்றத்திலே நாம் 29,000 வாக்கு வித்தியாசத்திலே தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இப்பொழுது அண்ணன் அவர்கள் பெரிய மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றார்கள். ஆக வருகின்ற தேர்தலிலே நாமக்கல் மட்டுமல்ல, தமிழகத்திலே 236 சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட சூழலில் கட்சி நிர்வாகிகளின் பேச்சு தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர்களுக்கு அதிமுக பாஜக தலைமை கடிவாளம் போட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்.
மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்ப மத்திய அரசு ஆலோசனை செய்து வருகிறது. அரசமைப்பு விதி 143 படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்புவது குறித்து மத்திய உள்துறை மற்றும் சட்ட மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகங்கள் ஆலோசனை செய்து வருகின்றன. குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்பப்பட்டால் அதனை ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் தனது கருத்தினை தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அதனை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கும் என்பதால் குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்ப மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக சட்ட அமைச்சக வட்டாரங்கள் கூறியுள்ளன. இதற்காகவே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து சாதகமாக இல்லாவிட்டால் காலக்கெடு நிர்ணயம் செய்வதை எதிர்த்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை களமிறக்க உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய்க்கு எதிராக வேறு மாநிலங்களிலிருந்து அறிக்கை விடுவதெல்லாம் வேடிக்கையாக இருப்பதாக தெரிவித்தார். விஜயை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசினீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவரு? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்துல. மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சா சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருமாவளவன் அரக்கோணம் வழியாக சென்னை வந்தபோது பாமகவின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவரை அழைப்பிதழை வழங்கியுள்ளார். அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட திருமாவளவன் மாநாடு சிறப்பாக நடைபெற பாமக நிறுவனர் ராமதாசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செல்போன் கட்டணங்களை மீண்டும் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 முதல் 20% வரை கட்டணங்கள் உயரலாம் எனவும் வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரலாம் எனவும் கூறப்படுகிறது. மூலதன தேவைக்காகவும் வருவாயை அதிகரிக்கும் நோக்கிலும் கட்டணத்தை உயர்த்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் உள்ளிட்ட நிறுவனங்கள் செல்போன் கட்டணங்களை உயர்த்தியிருந்தன. இதனால் வாடிக்கையாளர்கள் BSNL சேவைக்கு மாறியதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கவும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்க வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகிக்கும் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தது. இதன்படி சென்னை, திருவள்ளூர், நாகை மாவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை டோரண்ட் கேஸ் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெட்டுவாங்கேணி, நீலாங்கரை, திருவான்மியூர், அடையார், சேப்பாக்கம், பாரிஸ் கார்னர், ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், நெட்டுக்குப்பம் ஆகிய இடங்களில் குழாய் அமைக்கும் பணிக்கு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் 466 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைக்கப்பட உள்ளது. இதில் 260 கிலோமீட்டர் பகுதிகள் கடலோர பகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தென்னாப்பிரிக்க ஆல்ரவுண்டர் டெவால் பிரேவிஸ் சேர்க்கப்பட்டுள்ளார். காயமடைந்த குர்ஜப்னீத் சிங்கிற்கு பதில் இவர் சேர்க்கப்பட்டுள்ளார். டெவால் பிரேவிஸ் இதற்கு முன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக 2022-2024 ஆண்டுகளில் விளையாடியுள்ளார். ஜாம்பவான் வீரரான ஆப்ரஹாம் டி வில்லியர்ஸை போலவே விளையாடுவதால் இவரை குட்டி ABD என்றும் ரசிகர்கள் அழைக்கின்றனர். அடுத்து விளையாடும் அனைத்து லீக் போட்டிகளிலும் வென்றால்தான் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் என்ற இக்கட்டான நிலையில் உள்ள CSK அணிக்கு டெவால் பிரேவிஸின் வருகை பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை.
நேற்றைய நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் விலை உயர்ந்து 8,945 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 200 ரூபாய் விலை அதிகரித்து 71,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணி சொந்த மைதானத்தில் தொடர்ந்து 3வது தோல்வியை சந்தித்தது. பஞ்சாப் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டி மழை காரணமாக 14 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் பேட் செய்த பெங்களூரு அணி 9 விக்கெட் இழப்புக்கு 95 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி 12.1 ஓவர்களிலேயே இலக்கை எட்டியது. இதன் மூலம் 5வது வெற்றியை பதிவு செய்த பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. Talk about a rip snorter and to come in right on cue. Nailed it by some distance. Wow, an angel once. Finds a gap for ball. Yeah, it's clever batting from Tim David. Clears the infield once again. This is brave, powerful batting now for another 4. And they're getting a move on. Oh, he's nailed that. He's nailed that. It's a superb hit. He's in the slot. இந்தியாவில் சிறுபான்மையினர் நலனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற வங்கதேசத்தின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது. வங்கதேசம் முதலில் தங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத்தில் வன்முறைகள் அரங்கேறின. 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமான பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்நிலையில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் ஊடக செயலாளர் மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் நலனை உறுதி செய்ய இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டார். இதற்கு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பதிலளித்திருக்கிறார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் நலன் காப்பதில் அந்நாட்டு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், அட்டூழியங்களில் ஈடுபட்டவர்கள் எந்த நடவடிக்கையுமின்றி சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் நாட்டு அவலங்களை மறைக்கவே சற்றும் நேர்மையின்றி அண்டை நாட்டை வங்கதேச அரசு குறை கூறுவதாகவும் அவர் கூறினார். ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் தொடர்ந்து சீர்குலைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் உள்ள கிராம மக்களுக்கு முடியுதிர்வு பிரச்சினை இருந்து வந்த நிலையில் தற்போது நகங்கள் உதிர்வு மற்றும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அண்மையில் தலையில் வழுக்கை விழும் பிரச்சினை இருந்து வந்தது. இந்த பிரச்சினை குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து வரும் நிலையில் தற்போது புதிய பிரச்சினை வெடித்திருக்கிறது. அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு உடம்பில் வலி, மங்கலான பார்வை, காரணம் இன்றி எடை குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகள் வந்துள்ளன. பலருக்கு நகச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. நகத்தில் கருப்பு நிறம் படர்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்புகள் மாவட்ட நிர்வாகத்தை பதற வைத்துள்ளது. அப்பகுதியில் மண், தண்ணீர் உள்ளிட்டவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. பகுதிவாசிகளின் ரத்தம் மற்றும் சிறுநீரும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இத்தகைய பாதிப்பிற்கு ஆளாகியிருக்கும் நிலையில் உரிய பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது அரசு. 400க்கும் மேற்பட்டோர் தலையில் வழுக்கை விழுந்து பாதிப்பிற்கு ஆளான நிலையில் தற்போது எத்தனை பேருக்கு நக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்த கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்ப மத்திய அரசு ஆலோசனை செய்து வருகிறது. அரசமைப்பு விதி 143 படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்புவது குறித்து மத்திய உள்துறை, சட்ட மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகங்கள் ஆலோசனை செய்து வருகின்றன. குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்பப்பட்டால் அதனை ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் தனது கருத்தினை தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அதனை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கும் என்பதால் குடியரசுத் தலைவர் பரிந்துரையை அனுப்ப மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக சட்ட அமைச்சக வட்டாரங்கள் கூறியுள்ளன. இதற்காகவே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து சாதகமாக இல்லாவிட்டால் காலக்கெடு நிர்ணயம் செய்வதை எதிர்த்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது.
தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தை விமர்சித்த துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை ஜனநாயக விரோத சக்தி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், எதிர்க்கட்சி அரசுகளை பலவீனப்படுத்தவும் பொது உரையாடலில் வலதுசாரி கருத்துக்களை புகுத்தவும் குடியரசுத் தலைவர், ஆளுநர் உள்ளிட்ட பதவிகள் அரசியல் மயமாக்கப்படுவதாக கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் அரசு நடத்தப்பட வேண்டும் எனவும் சம்பிரதாய நியமனங்களால் அல்ல என தெரிவித்துள்ளார். சட்டத்தை விட யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல என உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அதன் வரலாற்று தீர்ப்பு செயல்முறையை மீட்டமைப்பதற்கான படி என கூறியுள்ளார். இந்த வரவேற்கத்தக்க நடவடிக்கை பல ஜனநாயக விரோத சக்திகளை ஆட்டம் காண செய்துள்ளதை புரிந்து கொள்ள முடிவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த மீட்டமைப்பு முயற்சி அதன் உண்மையான உணர்வில் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதே தற்போதைய தேவை என கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் கட்சி நிர்வாகிகள் தங்களது தரப்பு கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் அவர்கள் பொதுவெளியில் எதுவும் பேச வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். जी हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव எடப்பாடி जी के नेतृत्व में लड़ेंगे. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். அப்போது கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் என அவர் கூறியிருந்த நிலையில் அதனை மறுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என விளக்கம் அளித்தார். கூட்டணி ஆட்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக பாஜக நிர்வாகிகள் பொதுவெளியில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் இது இரண்டு கட்சி தலைமைக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்த சூழலில் கட்சி தலைமை அனுமதி இல்லாமல் கட்சியினர் யாரும் பொதுவெளியில் கூட்டணி தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என அதிமுக அறிவுறுத்தியது. இந்த சூழலில் பாஜக தரப்பிலும் இருந்தும் இதே அறிவுறுத்தல் கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளங்களில் கட்சியினர் ஏதும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றதால் வெற்றி வாய்ப்பை இழந்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் தனித்து நின்றோம். அப்பொழுது கூட நாமக்கல் நாடாளுமன்றத்திலே நாம் 29,000 வாக்கு வித்தியாசத்திலே தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இப்பொழுது அண்ணன் அவர்கள் பெரிய மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றார்கள். ஆக வருகின்ற தேர்தலிலே நாமக்கல் மட்டுமல்ல தமிழகத்திலே 236 சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட சூழலில் கட்சி நிர்வாகிகளின் பேச்சு தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவர்களுக்கு அதிமுக பாஜக தலைமை கடிவாளம் போட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருமாவளவன் அரக்கோணம் வழியாக சென்னை வந்தபோது பாமகவின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவரை சந்தித்து அழைப்பிதழை வழங்கியுள்ளார். அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட திருமாவளவன் மாநாடு சிறப்பாக நடைபெற பாமக நிறுவனர் ராமதாசுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செல்போன் கட்டணங்களை மீண்டும் உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 முதல் 20% வரை கட்டணங்கள் உயரலாம் எனவும் வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரலாம் எனவும் கூறப்படுகிறது. மூலதன தேவைக்காகவும் வருவாயை அதிகரிக்கும் நோக்கிலும் கட்டணத்தை உயர்த்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஜியோ, ஏர்டெல், வோடபோன் உள்ளிட்ட நிறுவனங்கள் செல்போன் கட்டணங்களை உயர்த்தியிருந்தன. இதனால் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் சேவைக்கு மாறியதும் குறிப்பிடத்தக்கது.
அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஐபோன் 18 கூடுதல் விலை கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. காரணம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஐபோன் வரும்போதும் தொழில்நுட்ப உலகத்தில் அதிக எதிர்பார்ப்பும் நுகர்வோர் மத்தியில் பெரும் கொண்டாட்டமும் இருக்கும். ஆனால் இந்த முறை வரும் ஐபோன் 18 அதிக விலை கொண்டதாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. A20 சிப் 2 நானோமீட்டர் தொழில்நுட்பம்தான் இதற்கு காரணம். உலகில் முதன்முறையாக ஆப்பிள் நிறுவனம் 2026 வெளியிடவுள்ள ஐபோன் 18 ப்ரோ மாடல்களில் 2 நானோமீட்டர் சிப்செட்டை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இது தற்போதைய 3 நானோமீட்டர் சிப்செட்டை விட சிறிய அளவில் அதிக செயல்திறன் மற்றும் சக்தியை கொண்டதாக இருக்கும். 2 நானோமீட்டர் சிப்பின் உற்பத்தி செலவு 3 நானோமீட்டர் சிப்பின் தயாரிப்பு செலவை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிப்பின் விலை $50 $85 உயரும். இது 70% அதிகமாகும். இதனால் ஐபோன் 18 ப்ரோ மாடல்களின் விலை அதிகரிப்பு நேரடியாக வாடிக்கையாளர்களின் தலையில் விழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபோன் 18 ப்ரோ மாடல்களில் 2 நானோமீட்டர் புதிய சிப்புடன் கூடுதலாக மேம்பட்ட செயல்திறன் மற்றும் நீண்ட பேட்டரி ஆயுள் போன்ற அம்சங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் ஃபேஸ் ஐடி சென்சார் திரையின் கீழ் பொருத்தப்படும் எனவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற மேம்பாடுகள் ஐபோன் 18 ப்ரோ மாடல்களின் விலையை உயர்த்தும் முக்கிய காரணிகளாக இருக்கலாம். ஆப்பிள் நிறுவனம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு மேம்பட்ட அனுபவத்தை வழங்கும் நோக்கத்தில் இருக்கிறது. நானோ மீட்டர் என்பது 1 மீட்டரில் 100 கோடியில் 1 பங்கு என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். சென்னையில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கவும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்க வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகிக்கும் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தது. இதன்படி சென்னை, திருவள்ளூர், நாகை மாவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை டோரண்ட் கேஸ் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெட்டுவாங்கேணி, நீலாங்கரை, திருவான்மியூர், அடையார், சேப்பாக்கம், பாரிஸ் கார்னர், ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், நெட்டுக்குப்பம் ஆகிய இடங்களில் குழாய் அமைக்கும் பணிக்கு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் 466 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைக்கப்பட உள்ளது. இதில் 260 கிலோமீட்டர் பகுதிகள் கடலோர பகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது.